வணக்கம் மக்களே. ஆர்ஆர்பியில் ஜேஇ எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ டோட்டல் வேகன்சி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3993 ஆகஸ்ட் 14 அப்ளை பண்ணுறதுக்கான டேட் ஸ்டார்ட் ஆயிருக்கு. நீங்கள் செப்டம்பர் 13 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த ஜேஇ போஸ்ட்டுக்கான பே லெவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா 35,400. நீங்கள் இன்ஹேண்ட் சேலரியாக ஒரு 60,000க்கு மேலே வாங்குறதுக்கு ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் மெக்கானிக்கல், ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் இந்த ஸ்ட்ரீம்லலாம் நீங்கள் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இதுக்கு எலிஜிபிள். ஸோ 3 இயர்ஸ் டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் தான். அவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க 3 இயர்ஸ் டிப்ளமோ முடிச்சிருக்கணும். இதே ஸ்ட்ரீமில் பிடெக் முடிச்சவங்க இருந்தாலும் அவங்களும் எலிஜிபிள் தான் அப்படின்னு சொல்லி தான் தெளிவாக கொடுத்துருக்காங்க. இதோட ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து 33 வரைக்கும் இருக்கணும். ஸோ அந்தந்த கேட்டகரிக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு CBT 1 நடக்க போகுது. CBT 1 நம்ம ஆர்ஆர்பிக்கு ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கிற ஒரு காமனான சிலபஸ் தான். மேக்ஸ், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், ஜென்ரல் சயின்ஸ் இதெல்லாம் சேர்த்து 100 கொஸ்டின் 100 மார்க்கு. ஸோ அது 1.5 மணி நேரம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா CBT 2 அதில் டெக்னிக்கல் பேப்பர் வரும். நீங்கள் எந்த ஸ்ட்ரீமில் இருக்கீங்களோ அந்த டெக்னிக்கல் பேப்பர் எழுத போறீங்க. அது தனியாகவே மொத்தம் 200 கொஸ்டின். அதில் 100 கொஸ்டின் உங்களோட டெக்னிக்கல் பேப்பர். மீதி இருக்கிறதெல்லாம் ஜென்ரல் அவேர்னஸ், பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி, அப்புறம் பார்த்தீங்கன்னா பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் இதெல்லாமே சேர்த்து வரும். மொத்தம் 200 கொஸ்டின். ஸோ CBT 1, CBT 2 நடக்கும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மெடிக்கல் எக்ஸாமினேஷன், அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அப்புறம் மெடிக்கல் எக்ஸாமினேஷன். ஸோ இது மட்டும் தான் இருக்க போது. நோட்டிஃபிகேஷனில் தெளிவாக என்னென்ன எலிஜிபிலிட்டி, யார் யார் எந்தெந்த ஸ்ட்ரீமில் இன்ஜினியரிங் முடிச்சவங்களாம் எலிஜிபிள் சொல்லி தெளிவாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ அது எல்லாமே தெளிவாக பார்த்துக்கோங்க. ஸோ யார் யார் எலிஜிபிள் இருக்கீங்களோ எல்லாருமே கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். நீங்கள் ஆல்ரெடி இன்ஜினியரிங் எக்ஸாம் டிஎன்பிசிலேயே கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமில் இன்ஜினியரிங் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் இந்த ஆர்ஆர்பி எக்ஸாமே ட்ரை பண்ணலாம். ஸோ அதை விட இது ஈஸியாக தான் இருக்கும். ஸோ சேலரியுமே உங்களுக்கு நல்ல சேலரி வரப்போது. ஆர்ஆர்பி ரயில்வே பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல சூப்பரான சேலரி வரும். ஸோ இதுக்கப்புறமா 8th பே கமிஷனும் வரப்போகுது. அப்படின்றப்போ சேலரி இன்னும் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். ஸோ இது மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி எல்லாருமே போகணும். கண்டிப்பாக எல்லாருமே அப்ளை பண்ணுங்க.